இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித நிக்கோலஸ் டோலன்டினோ என்கிற அகுஸ்தினர் சபை துறவியினுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதர் பிறந்தது இத்தாலி தேசத்தில் 13ஆவது நூற்றாண்டில். அன்புமிக்கவர்களே, மிக இளைய வயதிலேயே 18 வயதிலேயே இவர் துறவரம் ஏற்று புனித அகுஸ்தினார் துறவர சபையில் துறவரத்தை பயின்று பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். குழந்தைகளுடைய பாதுகாவலராகவும், நோயுற்று இருக்கிற முதியவர்களுடைய பாதுகாவலராகவும் மற்றும் நோயுற்று இருக்கிற விலங்குகளுடைய பாதுகாவலராகவும் இவர் அறியப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, வாழ்நாள் முழுவதும் ஒருத்தல் முயற்சிகள் மூலமாக பல்வேறு புதுமைகளை செய்த ஒரு புனிதராகவும் இவர் கருதப்படுகிறார். ஒருத்தல் முயற்சிகளை அதிகமாக செய்த ஒரு காரணத்தினால் அன்னை மரியாளே இவருக்கு கனவுல தோன்றி ஒரு அப்பத்தின் மீது சிலுவை அடையாளம் வரைந்து இவரிடத்தில் கொடுக்க அதை உண்ட பிறகு இவர் புத்துணர்ச்சி பெற்றார் என்றும், அதற்கு பிறகு இவர் நற்செய்தி அறிவிக்க சென்ற இடங்களிலெல்லாம் அதே போல அப்பத்தின் மீது சிலுவை அடையாளம் வரைந்து ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நோயுற்றவர்களுக்கும் கொடுத்து அவர்களை நோயினின்று குணப்படுத்தினார். அதே நேரத்தில் அவர்களுக்கு ஆன்ம உணவாகவும் இவருடைய இறை வார்த்தையை பயன்படுத்தினார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, தன்னுடைய ஒருத்தல் முயற்சிகளாலும் புனிதமான வாழ்வாலும் தான் வசித்த அந்த துறவு மடத்தில் உண்மையாகவே ஒரு வாழும் புனிதராக அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்து மரித்தார் என்று இந்த புனிதருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். இவருடைய பரிந்துரையால் நம்முடைய வாழ்க்கையில் ஒருத்தல் முயற்சிகள் மூலமாக இறைவனை பின்பற்ற, இறைவனுடைய துன்பங்களில் பங்கேற்க இன்றே இவருடைய பரிந்துரையால் இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் என்பது ஜெபத்தினுடைய வல்லமையை பற்றி நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. இந்த ஜெபத்தினுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்வதற்கு இயேசுவே இந்த ஜெபத்தினுடைய வல்லமையை நமக்கு புரிய வைப்பதற்கு ஒரு சரியான முன் உதாரணமாக இருக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இரவு முழுவதும் நமது ஆண்டவர் இயேசு ஜெபித்தார். இரவு முழுவதும் ஜெபித்த பிறகு அடுத்த நாள் அவர் திருத்தூதர்களை அழைத்தார், அவர்களுக்கு பெயரிட்டார், அவர்களுடைய பணிகளை அவர்களுக்கு கொடுத்தார் என்று இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் தேர்ந்தெடுத்த திருத்தூதர்கள் பல்வேறு நிலைகளிலிருந்து வந்தாலும், அவர் தேர்ந்தெடுத்த திருத்தூதர்கள் பல்வேறு திறமைகளை கொண்டிருந்தவர்களாக இருந்தாலும், அவர் தேர்ந்தெடுத்த திருத்தூதர்கள் பல்வேறு குணாதிசயங்களை கொண்டிருந்தாலும், பல்வேறு பின்புலங்களை கொண்டிருந்தாலும், தன்னுடைய நற்செய்தி பணிக்கு, தன்னுடைய இறை அரசு பணிக்கு அவர்களை தேர்ந்தெடுக்கும் முன்பாக இந்த முடிவானது இறைவனுடைய முடிவாக இருக்க வேண்டும். இறைவனோடு பேசி கலந்து ஆலோசித்து எடுத்த முடிவாக இருக்க வேண்டும். இந்த முடிவு என்பது இறைவனுக்கான ஒரு முடிவாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபித்தார். அந்த முடிவிற்காக ஜெபித்தார். கடைசியில் இரவு முழுவதும் ஜெபித்த பிறகு திருத்தூதர்களை அழைத்தார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய மைய கருத்தாக நான் பார்க்கிறேன். இப்படி பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இவற்றில் நம்ம பார்க்கிறோம். முடிவு எடுக்கிற இந்த வல்லமை என்பது ஜெபத்தால் மட்டுமே இருக்க வேண்டும். நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் இறைவனுடைய துணையோடு எடுத்த ஒரு முடிவாகவும், நாம் எடுக்கிற முடிவு ஒவ்வொன்றும் இறைவனுக்கான ஒரு முடிவாகவும், இந்த மனிதகுல மேம்பாட்டிற்காகவும் எடுத்த ஒரு முடிவாகவும் இருக்கிற நேரத்தில் நிச்சயமாக அது கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு முடிவாக இருக்கும். இன்றைக்கு மனோ தத்துவத்தில் சொல்லுகிறார்கள், வாட் வி ஆர் இஸ் த பண்டில் ஆஃப் டிசிஷன்ஸ் தட் வி மேட் அப்படின்னு சொல்லுகிறார்கள். நாம் யாராக இன்றைக்கு இருக்கிறோம் என்பது நாம் எடுத்த முடிவுகளினுடைய மொத்த முடிவாக, மொத்த விளைவாகத்தான் இன்றைக்கு நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோமா? நாம் எடுத்த முடிவுகளினுடைய ஒரு விளைவு. இன்றைக்கு நீங்களும் நானும் குற்ற உணர்வோடு இருக்கிறோமா? நாம் எடுத்த முடிவுகளுடைய மொத்த விளைவு. இன்றைக்கு மன நிறைவோடு கடவுளுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லி மனநிறைவோடு வாழ்கிறோமா? நாம் எடுத்த முடிவுகளுடைய விளைவு தான் இது. அப்படி என்றால் இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், இன்றைக்கு நாம் நிறைவாக இருக்க வேண்டும்,
இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமென்றால் நாம் எடுக்கிற முடிவுகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு மைய கருத்தாக சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களே, சமீபத்தில் ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். 5 உறுப்பினர்கள் அந்த குடும்பத்தில். அதில் எல்லோருமே படித்து விட்டு நல்ல நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த குடும்பத்தில் படிக்காத ஒரு பெண்மணி மட்டும் மிகுந்த கஷ்டத்திலும் வேதனையிலும் பொருளாதார சிக்கலிலும் இருந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் கேட்ட நேரத்தில் எல்லாரையும் படிக்க தான் சொன்னாங்க ஃபாதர், நான் தான் படிக்கலை, நான் தான் எனக்கு படிப்பு ஏறலைன்னு வீட்டிலே இருந்தேன். இன்றைக்கு படிப்பு இல்லாத ஒரு காரணத்தினால் நல்ல வேலை கிடைக்கவில்லை, அல்லது என்னுடைய பொருளாதாரம் இன்றைக்கும் உயரவில்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன். ஒருவேளை அப்பா அம்மா கொடுத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் நன்றாக படித்திருந்தால் இன்றைக்கு ஓரளவு இன்னும் நிறைவாக இருந்திருப்பேனோ அப்படின்னு சொன்னார்கள். இப்படியாக பலருடைய வாழ்க்கையில் அவர்கள் எடுத்த முடிவுகளை நம்ம அந்த ஆலோசனையின் போது கேட்கிற நேரத்தில் மனதிற்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். இவர்களுக்கு ஒரு நல்ல முடிவை எடுப்பதற்கு யாராவது உதவி இருந்தால் இவர்களுக்கு நன்றாக இருந்திருக்கும். இன்றைக்கு பல குற்ற பின்னணியில் இருந்து தண்டனை பெற்றவர்கள், அல்லது இன்றைக்கு குடும்பங்களில் பிரிந்து இருப்பவர்கள், அல்லது இன்றைக்கு குற்ற உணர்வோடு இருப்பவர்கள், இவர்களிடத்தெல்லாம் கேட்கிற நேரத்தில் அந்த ஒரு நிமிடம் ஃபாதர், அந்த ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் யோசித்து நல்ல முடிவு எடுத்திருந்தேன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அப்படி என்று தங்களுடைய இந்த நிகழ்கால மகிழ்ச்சியற்ற குற்ற உணர்வு நிறைந்த இந்த நிகழ்காலத்திற்கு தங்களுடைய கடந்த காலத்தில் அவர்கள் எடுத்த முடிவு தான் காரணமாக இருப்பதாக இன்றைக்கு நிறைய பேர் நம்மில் உணர்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய முடிவுகளில் தரம் இருக்க வேண்டும், நம்முடைய முடிவுகளில் இறைவனுடைய துணை இருக்க வேண்டும், நம்முடைய முடிவுகளில் பிறர் நலம் இருக்கிற நேரத்தில் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சியான மனநிறைவான ஒரு வாழ்வாக மாறும் என்பதை புரிந்து கொண்டு இனிவரும் காலங்களில் நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவிற்கு முன்பாகவும் இறைவனிடத்தில் மன்றாடி இறைவனுடைய துணையை தேடி தூய ஆவியானவருடைய வல்லமையால் அவருடைய ஆலோசனையை பெற்று இந்த முடிவு கடவுளை சார்ந்த ஒரு முடிவா, இந்த முடிவு எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் நல்ல பயனை விளைவிக்கப் போகிற ஒரு முடிவா, இந்த முடிவு மனித குலத்திற்கு நன்மையை பயக்கும் ஒரு முடிவாக இருக்கிறதா என்று ஆழ்ந்து சிந்தித்து ஜெபித்து தியானித்து எடுக்கிற முடிவுகளை இறைவன் ஆசிர்வதிப்பார், அதை அவர் வளப்படுத்துவார் என்கிற புரிதலோடு இனிவரும் காலங்களில் நாம் எடுக்கிற முடிவுகள் இறை வேண்டலோடு எடுத்த முடிவுகளாக இருக்க இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.